முன்னொரு காலத்தில் ஒரு பழமையான கிராமம் ஒன்று இருந்தது. அந்த கிராமத்தில் ஒரு ஜப்பானிய சாமுராய வீராங்கனை ஒருத்தி வாழ்ந்து கொண்டு வந்தாள். அவள் தனிமையில் வாழ்ந்தாள். அவளுக்கு யாரும் துணை இல்லை. அவள் மிகவும் ஆடிப்பாடி சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாள். ஏ ரக்கிட 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 ஊ ரக்கிட 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 ஊ ரக்கிட ரக்கிட ரக்கிட. அப்பொழுது அவன் வீட்டில் ஒரு எலி உணவுப் பொருட்களை திருடி தின்றது. இதை பார்த்த சாமுராய் வீராங்கனை, இந்த எலி எப்படி இங்கு வந்தது? இது நம் உணவை நச்சுத்தன்மை ஏற்படுத்துகிறதே. இதை எப்படியாவது நாம் சாகடிக்க வேண்டும். இல்லையெனில் இதுக்கு இருக்கிற வியாதி நமக்கும் தொற்றுவிடும். அன்று பொழுது சாய்ந்ததும் கடைவீதிக்கு சென்றாள். இந்த எலியை பிடிக்க புதியதாக ஒரு பூனையை வாங்கி பொழுது விடியதற்குள் வீட்டிற்கு வந்து சென்றாள். அந்த பூனை பார்க்க மிகவும் அழகாக இருந்தது. இந்த பூனையை வைத்துத்தான் நாம் எப்படியாவது எலியை பிடிக்க வேண்டும் என்று தனக்கு தானே பேசிக்கொண்டாள். பூனைக்கு ஒரு கட்டளையும் இட்டாள். ஏய் பூனையே, நீ எப்படியாவது இந்த எலியை சாகடித்தே ஆக வேண்டும். இல்லையெனில் காலை விடிந்ததும் உன்னை நான் சாகடித்து விடுவேன். அன்று இரவு வர தொடங்கியது. நிலவும் நல்ல வெளிச்சமாக தோன்றியது. பூனை யோசித்து கொண்டிருந்தது. ஐயோ எலிராஜா, சீக்கிரம் வெளியே வா. உன்னை நான் சாவடிக்கலன்னா இந்த அம்மா என்னை பிடிச்சி சாவடிச்சிருவாங்க. தெரியாத இந்த வீட்டில் நான் மாட்டிக்கிட்டேன். நல்லா சாப்பிடலாம், நம்மளை நல்லா பார்த்துக்குவாங்கன்னு நினச்சி இந்த வீட்டுக்கு நான் வந்தேன். கடைசியில் பார்த்தா எலியை சாகடிக்கலன்னா நம்மளை சாவடிச்சிருவாங்க போல இருக்கே. நாளைக்கு நம்ம கைமாதான் அப்படின்னு பூனை தனியாக யோசிச்சது. அந்த சமயம் பார்த்து எலி வெளியே வந்துச்சு. எலி வெளியே வந்ததும் பூனை பாய்ஞ்சு போய் எலியை அடிக்க போச்சு. எலியை அடிக்கவும் செய்தது. ஆனால் எலி நல்ல புத்திசாலி. பூனையை ஒரு கடி கடித்ததும் பூனை வலி தாங்காமல் பின்வாங்கியது. இதை பார்த்த எலி சந்தோஷமாக தன் அறைக்குள் புகுந்தது. அன்று காலை விடிந்ததும் சாமுராய் வீராங்கனை, எப்படியும் பூனை அந்த எலியை சாகடித்திருக்கும், நாம் இனி சந்தோஷமாக இருக்கலாம் என எண்ணி வந்து பார்த்தாள். ஆனால் பூனையோ பாவமாக நின்றது. அரசியே, என்னை மன்னித்து விடுங்கள். என்னால் அந்த எலியை சாகடிக்க முடியவில்லை. என்னை மன்னித்து விட்டுவிடுங்கள். நான் இப்படியே ஓடிவிடுகிறேன். என்னை எதுவும் செய்து விடாதீர்கள். அந்த எலி மிகவும் கொடுமையான எலியாக இருக்கிறது. என்னால் அதை சாகடிக்க முடியவில்லை. இதை கேட்ட அந்த வீராங்கனைக்கு மிகவும் கோபம் வந்தது. இருந்தாலும் பூனை பாவம் என்று விட்டுவிட்டாள். மறுநாள் அந்த வீராங்கனை, இந்த எலியை ஒன்றும் செய்ய முடியவில்லையே, நாம் என்ன செய்வது என்று தனிமையில் உட்கார்ந்து யோசித்து கொண்டிருந்தாள். அப்பொழுது இந்த சாமுராய் வீராங்கனையின் நண்பன் ஒருவன் வந்தான் அங்கு. நண்பியே, ஏன் நீ சோகமாக இருக்கிறாய்? சிறிது நாட்களாகவே உன் முகம் சந்தோஷமாக இல்லை. நீ ஏதோ ஒரு கவலையில் இருக்கிறாய் என்று எனக்கு நன்றாக தெரிகிறது. உனக்கு ஏதேனும் உதவி வேண்டுமென்றால் என்னிடம் சொல். என்னால் முடிந்தால் நான் உனக்கு உதவுகிறேன். நண்பனே, நான் மிகவும் கவலையாக இருக்கிறேன். என் வீட்டில் ஒரு முரட்டு எலி என்னை படாத பாடுபடுத்தி வருகிறது. அதிடம் இருந்து நான் எப்படி தப்பிப்பது? அவ்வளவுதானே? ஏன் பூனையை வைத்து நீ எலியை சாகடிக்கப் போகிறாய்? நீயே ஒரு பெரிய தடி எடுத்து கொண்டு போய் எலி மண்டையை பார்த்து ஓங்கி ஒரு அடி அடி. அந்த எலி செத்துவிடும். அவ்வளவுதான். இதை கேட்ட வீராங்கனை நல்ல ஆலோசனை என்று நினைத்து கொண்டு ஒரு தடியை எடுத்து எலியை அடிக்க புறப்பட்டாள். ஏ எலியே, வெளியே வா. இன்று நான் உன்னை அடித்து சாகடிக்கப் போகிறேன். நீயா நானா என்று பார்த்து விடலாம். எலி பொந்திலிருந்து வெளியே வந்தது. ஆனால் அவளால் அடிக்க முடியவில்லை. எலி அங்கும் இங்குமாய் ஓடியது. அவள் பின்னாடியே துரத்தினாள். ஆனால் அசதியாக ஆயிற்று அவளுக்கு. கடைசியில் எலியை அடிக்க முடியவில்லை. பிறகு அதே நண்பனிடம் போய் ஆலோசனை கேட்டாள். அவனோ இவ்வாறு கூறினான். அருகில் உள்ள மலையில் ஒரு கிழட்டு பூனை இருக்கிறது. அந்த பூனையால் எந்த எலியையும் பிடித்துவிட முடியுமாம் என ஆலோசனை சொன்னார். வீராங்கனையும் கிழட்டு பூனையை தேடிச் சென்றாள். பூனையே, இவ்வாறு என் வீட்டில் ஒரு எலி உள்ளது. நீதான் அதை பிடிக்க வேண்டும். சரி சரி, நான் பிடித்து தருகிறேன். நீ இனிமேல் பயப்பட வேண்டாம். இவ்வாறு பூனையை வீட்டுக்கு அழைத்து வந்தாள்.
பூனையோ அந்த பொந்தின் நேராக அமர்ந்தது. எலி வரும் என்று காத்திருந்தது. இருப்பதை அறிந்த எலி தயங்கி தயங்கி வெளியே வந்தது. கிழட்டு பூனையும் தன் இடத்தை விட்டு நகரவே இல்லை. எலி தைரியமாக அங்கும் இங்குமாய் ஓடியது. வெண்ணெய் கட்டிகளை திருடி தின்பதுமாய் இருந்தது. மற்ற பூனைகளாவது எலியை துரத்த முயற்சியாவது செய்தன. ஆனால் இந்த கிழட்டு பூனையோ உட்கார்ந்த இடத்தை விட்டு நகரவே இல்லை. இதை பார்த்த வீராங்கனை எரிச்சல் அடைந்தாள். மறுநாள் காலையில் எலி தன் வலையை விட்டு மெதுவாக வெளியே வந்தது. சமையல் அறையில் போய் இனிப்பு பண்டங்களை ஆசையாக தின்றுவிட்டு மெதுவாக திரும்பியது. அடுத்த நொடி திடீரென பாய்ந்த அந்த கிழட்டு பூனை ஒரே அடியில் அந்த எலியை பிடித்து கடித்து கொன்று போட்டது. சாமுராய் இதை எதிர்பார்க்கவே இல்லை. எப்படி இவ்வளவு பெரிய முரட்டு எலியை ஒரே அடியில் அடித்து வீழ்த்தினாய்? எப்படி இது உன்னால் முடிந்தது? இதில் என்ன சூட்சமம் உள்ளது? ஒரு சூட்சமும் இல்லை. நான் பொறுமையாக காத்திருந்தேன். நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை இந்த எலி நன்றாக அறிந்திருந்தது. அது தன்னை தற்காத்து கொள்ள பழகியிருந்தது. நான் நிதானமாக பொறுமையாக காத்து கிடந்தபோது அது என்னை செயலற்றவன் என நினைத்து கொண்டது. ஆயுதத்தை விட பல மடங்கு வலிமையானது நிதானம். எதிரி நாம் செய்ய போவதை ஊகிக்க முடிந்தால் அது நமது பலவீனம். வலிமையானவன் தனது சரியான சந்தர்ப்பத்துக்காக காத்து கொண்டு தான் இருப்பான். அப்படி காத்திருந்துதான் நான் அந்த எலியை சாகடித்தேன். நிதானம் இருந்தால் நாம் நிச்சயம் வெற்றியடையலாம். இவ்வாறு கூறிவிட்டு அந்த பூனை அந்த இடத்தை விட்டு நகர்ந்து சென்றது. அதற்கு பின்பு இந்த வீராங்கனை மிகவும் ஆடிப்பாடி சந்தோஷமாக தன் வாழ்க்கையை